ஓம் சாந்தி 13/12/2022 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, சிவஜெயந்தி பண்டிகை பெரியதிலும் பெரிய பண்டிகையாகும். இதை குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் கோலாகலமாக கொண்டாட வேண்டும். அதன் மூலம் முழு உலகத்திற்கும் தந்தை அவதரித்திருக்கிறார் என்பது தெரிய வேண்டும். முதல் கேள்வி, குழந்தைகளாகிய உங்களுக்கு எந்த விஷயத்தில் சோம்பேறித்தனம் வரக்கூடாது? ஒருவேளை சோம்பேறித்தனம் வருகிறது என்றால் அதற்கான காரணம் என்ன? பதில், படிப்பு மற்றும் யோகத்தில் உங்களுக்கு சிறிதளவு கூட சோம்பேறித்தனம் வரக்கூடாது. ஆனால் சில குழந்தைகள் அனைவரும் வெற்றி மாலையில் வரமாட்டார்கள், அனைவரும் ராஜா ஆக மாட்டார்கள் என்று நினைக்கிறார்கள். ஆகையால் சோம்பேறி ஆகிவிடுகிறார்கள். படிப்பின் மீது கவனம் கொடுப்பதில்லை. ஆனால் யாருக்கு தந்தை மீது முழுமையான அன்பு இருக்கிறதோ அவர்கள் அக்யூரேட்டாக, அதாவது சரியாக படிப்பை படிப்பார்கள். சோம்பேறித்தனம் வர முடியாது. இரண்டாவது கேள்வி, போக போக சில குழந்தைகளின் மனநிலை ஏன் தடுமாறுகிறது? பதில், ஏனென்றால் தந்தையை மறந்து தேக அகங்காரத்தில் வந்து விடுகிறார்கள். தேக அகங்காரத்தின் காரணமாக பிறருக்கு நிறைய தொல்லை கொடுக்கிறார்கள். அவர்கள் தேவதை ஆகக்கூடியவர்களே அல்ல என்பது நடத்தை மூலம் தெரிந்துவிடுகிறது. காமம் மற்றும் கோபத்திற்கு வசமாகி விடுகிறார்கள். இந்த முரளில பாபா சிவராத்திரியை ரொம்ப கிராண்டாக கொண்டாடுங்க, நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுங்கன்றார். பணம் செலவானாலும் பரவாயில்ல, நிறைய பாபா குழந்தைகள் இருக்காங்க, எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலே அது என்ன ஆகிடும், பெரிய வெள்ளம் ஆகிடும். அதனால கிராண்டாக செய்யுங்க, முழு உலகத்துக்கும் செய்தி கிடைக்கணும், முழு உலகத்தை பற்றிய கவலை உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றார். தந்தையின் மீது அன்பு இருக்கணும், அதே நேரத்தில் படிப்பில் அக்யூரேட்டாக இருக்கணுன்றார். நடத்தையும் நல்லா இருக்கணும். நடத்தை நல்லா இல்லை, சேவை செய்யலை அப்படின்னா வெற்றி மாலையில் வர முடியாது, பிரஜைகள் ஆயிடுவாங்க. சேவைக்கான ஆர்வம் நிறைய இருக்கணும். ஒவ்வொரு வீட்லேயும் கீதா பாட்சாலா திறக்கணும், அப்போதான் வளர்ச்சி அடையுன்றார். ஓம் சாந்தி. அனைத்து பிராமணர்களுக்கும் சிவஜெயந்தி முக்கியமானது என்பது தெரியும். இன்றைய காலத்தில் அனைவருடைய பிறந்த நாளையும் கொண்டாடுகிறார்கள். ஆனால் சிவஜெயந்தியின் நிகழ்வு எந்த வருடத்தில் நிகழ்ந்தது என்பதை பற்றி யாருக்கும் தெரியாது. இப்பொழுது இதை உலகத்திற்கு எப்படி தெரியப்படுத்துவது என்பதை பற்றி குழந்தைகள் சிந்தனை செய்ய வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது சிவஜெயந்தி வரப்போகிறது. முழு உலகத்திற்கும் தெரிந்துவிட வேண்டும். அந்த அளவிற்கு கோலாகலமாக கொண்டாடுங்கள். உங்களுக்கு முழு உலகத்தை பற்றிய கவலை இருக்க வேண்டும். தந்தையின் அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். தந்தை வந்திருக்கிறார், யார் ஆஸ்தியை பெற வேண்டுமோ வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற இந்த தந்தையின் செய்தியை குழந்தைகள் ஒவ்வொரு வீட்டிற்கும் கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் என்று மகிமை பாடப்பட்டிருக்கிறது. ஆனால் போன கல்பத்தில் யார் அடைந்திருந்தார்களோ அவர்கள்தான் அடைவார்கள். நாம் சிவபாபானுடைய செய்தி ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுக்குறோம். பக்தி மார்க்கத்தில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸ்ரீசைலத்தில் மல்லிகார்ஜுனருடைய பிரசாதத்தை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் கொடுத்தாங்களாம். பகவானுடைய பிரசாதம் அப்படின்னா பகவானுடைய ஞானத்தை கொடுத்துருக்காங்க. நமக்கு யார் கற்பிக்கிறார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இருந்தாலும் அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள். அதன் காரணமாக உங்களுடைய நிலை கூட அவ்வாறே இருக்கிறது. தேவதையாகுவதற்கு தகுதியானவர்களாக ஆகுவதே இல்லை.
காமம் என்ற பூதம், தேக அபிமானம் என்ற பூதம் இருப்பதினால் தந்தையை நினைவு செய்வதில்லை. எப்பொழுது ஆத்ம அபிமானி ஆகுவீர்களோ அப்பொழுது தந்தையை நினைவு செய்ய முடியும். தந்தையிடம் அன்பும் இருக்க வேண்டும், மேலும் படிப்பிலும் கூட அக்யூரேட்டாக இருக்க வேண்டும். அதாவது மிகச் சரியாக இருக்க வேண்டும். இது மிகவும் மதிப்பு வாய்ந்த ஞான ரத்தினங்கள் என்ற போதை அதிகமாக இருக்க வேண்டும். உலகாய படிப்பில் கூட ரெஜிஸ்டர் இருக்கிறது. அதில் நடத்தையை பற்றி குறிப்பிடுகிறார்கள். அதாவது குட், பெட்டர், பெஸ்ட் என்று இருக்கும். நன்று, மிக நன்று மற்றும் மிக மிக நன்று என்று இருக்கும். இங்கேயும் அப்படிதான். சிலர் முற்றிலும் எதையுமே அறியவில்லை, குழந்தைகளாக ஆகியிருக்கிறார்கள், தந்தையுடன் இருக்கிறார்கள். ஆனாலும் இங்கு இருப்பவர்களை விட வீட்டில் இருப்பவர்களுடைய நடத்தை நன்றாக இருக்கிறது. ஆனாலும் சேவை செய்கிறார்கள். வெற்றி மாலையில் அவர்கள்தான் மணி ஆகுவார்கள், மற்றவர்கள் பிரஜை ஆகுவார்கள். அதாவது பாபா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, சென்டரில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, முக்கியமானது நடத்தை மற்றும் சேவை. வீட்டில் இருந்தாலும் நன்னடத்தை இருக்குது, நல்ல சேவை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களும் வெற்றி மாலையில் மணியாக முடியும். அதுவே சென்டரில் இருந்து கூட சேவை செய்யலை, அவங்களுக்கு நடத்தை நல்லா இல்லை அப்படின்னா பிரஜைகளில் தான் வருவாங்க அப்படின்றார். அடுத்தது பாபா சிவ ஜெயந்தியினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் பற்றி சொல்கிறார். செய்தித்தாளில் 2 அல்லது 4 பக்கங்களையாவது எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் திரிமூர்த்தி, மரம் மற்றும் இந்த காலத்தின் கருத்துக்கள் எழுதப்பட்டிருக்க வேண்டும். இந்த காலத்தின் கருத்துக்கள் அப்படின்னா டென்ஷன்லேருந்து ஃப்ரீயாக இருக்கணும், அல்லது கவலைகளிலிருந்தெல்லாம் விடுபட்டு இருக்கணும், கான்சென்ட்ரேஷன் அதிகரிக்கணும், மெமரி பவரை அதிகரிக்கணும் அப்படின்னா தியானம் பண்ணுங்க. அது இந்த காலத்தினுடைய கருத்துகள். அதையும் நீங்கள் எழுதியிருக்கணும் அப்படின்றார். அல்லது 4 பக்கங்கள் கொண்ட புத்தகம் பிரிண்ட் செய்ய வேண்டும். தைரியம் வையுங்கள், உதவி செய்வதற்கு தந்தை அமர்ந்திருக்கிறார் என்று தந்தை கோருகிறார். யார் புத்திசாலியாக படித்த குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் உடனடியாக செய்தித்தாளுக்காக செய்தியை எழுதி ஏற்பாடு செய்து விடுவார்கள். அதாவது புத்திசாலி குழந்தைகள், படித்த குழந்தைகள் அப்படின்னா பாபா சொல்ல சொல்ல உடனே நியூஸ் பேப்பருக்கு என்ன எழுதலாம் அப்படின்னு மேட்டர் தயார் பண்ணிடுவாங்க. 4-5,000 செலவாகும், பரவாயில்லை, நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள், துளி துளியாக சேர்ந்து குளமாகிவிடும். அதாவது சிறு துளி பெருவெள்ளம் ஆயிடும். நிறைய பாபா குழந்தைகள் இருக்காங்க, எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலும் நிறைய சேர்ந்துடும். அப்போ நியூஸ் பேப்பரில் நம்ம ஆடு கொடுக்கலாம். ஆகா கானுக்கு கூட இடைக்கு இடை வைரங்களை கொடுத்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதாவது ஆகா கான் என்பவர் ஒரு குரு. அந்த காலத்தில் இந்தியா பாகிஸ்தான் ஒன்றா இருக்கும்போது பாகிஸ்தானில் இருந்தார். ரொம்ப ஃபேமஸான குரு. அவரை அவங்களுடைய ஃபாலோயர்ஸ் எல்லாமே வைரங்களில் எடை போட்டிருக்காங்க. அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தானே அப்படின்றார். அவர் ஒன்றுமே இல்லை, இவர் நன்மை செய்யக்கூடிய தந்தை ஆவார். ஆகையால் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பணம் வேணும்னா எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருவாங்க. நீங்கள் சிவராத்திரியை ரொம்ப கிராண்டாக கொண்டாடுங்க அப்படின்றார். உங்களிடம் காமத்தின் ஹிம்சையும் இல்லை, கோபத்தின் ஹிம்சையும் இல்லை. இது ராஜ்யத்தை அடைவதற்கான ராஜயோகம். படிப்பு மற்றும் யோகத்தில் சோம்பேறியாக இருந்தால் ராஜ்யத்தை அடைய முடியாது. இத்தனை பேர் ராஜா ஆக வேண்டும் என்ற லிமிட் இருக்கிறது. நிறைய பேர் ராஜா ஆக முடியாது. யார் நல்ல சிந்தனை உடையவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு உடனடியாக
நாம் ராஜகுலத்தில் வர முடியுமா அல்லது முடியாதா என்பது தெரிந்துவிடும். பாபாவினுடைய பெரிய பெரிய கடைகள் நிறைய இருக்கிறது. அனைத்து கடைகளும், அதாவது சென்டர்களும் ஒரே மாதிரியாக நடக்க முடியாது. சில மேனேஜர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்றால் கடையை நன்றாக நடத்துகிறார்கள். சிலருக்கு கிரகச்சாரம் பிடித்து விடுகிறது என்றால் நல்லவர்களும் கூட ஃபெயிலாகி விடுகிறார்கள். இப்பொழுது நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று தந்தை கூறுகிறார். யுத்தத்திற்கான ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆபத்துகளும் வரப்போகிறது. நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறது. யோகத்தில் ஈடுபடுவதில் அதிக உழைப்பு இருக்கிறது. ஒருவேளை யோகத்தில் இருந்து பொன்னுலகம் வரை சென்று சேரவில்லை என்றால் ராயல் குலத்தில் வர முடியாது. பிரஜைகளில் வந்து விடுவார்கள். நல்ல முயற்சியாளர்கள் யாரோ அவர்கள் ஒருபோதும் அதிருஷ்டத்தில் இருப்பது கிடைக்கும் என்று சொல்ல மாட்டார்கள். அப்படிப்பட்ட சிந்தனை உடையவர்கள் நாடகத்தின் அனுசாரம் பிரஜைகளிலும் வேலைக்காரர்கள் ஆகுவார்கள். சிவபாபாவிற்கு மற்றவர்களிடம் சேவை வாங்குவதற்கு சரீரமே இல்லை. அவரோ சேவை செய்கிறார். ஆத்ம அபிமானி ஆகுவதற்கு கற்றுக் கொடுக்கிறார். முதலில் தாய் தந்தை போல் ஆக வேண்டும். தாய் தந்தை மீது பொறாமைப்படக்கூடாது. அதாவது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும். பர்சனல் வேலையை வேறு யார்கிட்டையும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்படி பார்க்கும்போது சிவபாபாவுக்கு மற்றவர்களிடம் வேலை வாங்கிறதுக்கு, சேவை வாங்கிறதுக்கு சரீரமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவர் தான் நமக்கு சேவை செய்துட்ருக்கிறார். பிரம்மா பாபா மம்மா இருக்கிறாங்க. அவங்க பெரியவங்க. அவங்களுக்கு எல்லாருமே செய்வாங்க. அதை பார்த்து நம்ம பொறாமைப்படக்கூடாது. அவங்க எல்லார்கிட்டையும் வேலை வாங்குறாங்களே பெரியவங்க, நாம் கூட வாங்கலாம் அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது. சேவைக்கான ஆர்வம் நிறைய இருக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் கீதா பாடசாலை திறக்க வேண்டும். அப்பொழுது வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தந்தையின் உதவியாளராகி அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பதற்கான யுக்தியை உருவாக்க வேண்டும். ஞான சிந்தனை கடலை கடைய வேண்டும். ஞானத்தின் போதையில் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தேக அகங்காரத்தை விட்டுவிட்டு ஆத்ம அபிமானியாக ஆக வேண்டும். யாரிடமும் தன்னுடைய பர்சனல் சேவையை வாங்கக்கூடாது. தாய் தந்தை மீது பொறாமைப்படக்கூடாது. அவர்களுக்கு சமமானவர் ஆக வேண்டும். வரதானம், ஸ்நேகத்தின் சக்தி மூலமாக உழைப்பிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய பரமாத்மா ஸ்நேகி ஆகுங்கள். ஸ்நேகத்தின் சக்தி உழைப்பை சுலபமானதாக ஆக்கிவிடுகிறது. ஸ்நேகத்தின் சக்தி உழைப்பை சகஜமானதாக ஆக்கிவிடுகிறது. எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு உழைப்பு இருப்பதில்லை. உழைப்பு கூட கேளிக்கையாக ஆகிவிடுகிறது. விதவிதமான பந்தனங்களில் கட்டப்பட்டிருக்கும் ஆத்மாக்கள் உழைப்பு செய்கிறார்கள். ஆனால் பரமாத்மா ஸ்நேகி ஆத்மாக்கள் சகஜமாகவே உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுகிறார்கள். இந்த ஸ்நேகத்தின் வரதானம் சதா நினைவில் இருந்தது என்றால் எவ்வளவு பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும் அன்பினால், ஸ்நேகத்தினால் சூழ்நிலைகள் என்ற மலை கூட மாறி தண்ணீர் போல லேசாகி விடுகிறது. ஸ்லோகன், சதா தடையற்றவர்களாக இருப்பது மற்றும் மற்றவர்களையும் தடையற்றவர்களாக ஆக்குவதுதான் யதார்த்தமான சேவை.
ஓம் சாந்தி. இன்றைய அவ்வியக்த சமிக்கை. ஒருவேளை எந்த ஒரு வேலையையும் குஷியாக செய்து சம்பாதிக்கிறீர்கள் என்றால் அந்த பணம் கூட குஷியை கொடுக்கும். அது 2 ரூபாயாக இருந்தாலும் 2000 ரூபாய்க்கான வேலை செய்யும். மேலும் குஷி இல்லாமல் சம்பாதிக்கிறீர்கள் என்றால் 2 லட்சம் கூட 2 ரூபாய்க்கான வேலைதான் செய்யும். உண்மையான உள்ளம் உடையவர்களின் வருமானம் கூட உண்மையானதாக இருக்கும். அவர்களுக்கு பருப்பும் சோறும் அவசியம் கிடைக்கும். சோம்பேறியாக இருப்பவர்களுக்கு கிடைக்காது. வேலை அவசியம் செய்யத்தான் வேண்டும். ஆனால் அந்த வேலையை குஷியாக யோகயுக்த நிலையில் இருந்து செய்யுங்கள். அப்போது குறை எதுவும் இருக்காது, கவலையும் இருக்காது. ஓம் சாந்தி. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. உன்னை சந்தித்ததால் வாழ்க்கையில் பரமானந்தம் அடைந்தேனே. உன்னை சிந்தித்ததால் இதயத்தில் பேரானந்தம் அடைந்தேனே. அன்பின் தீபம் நீ ஏற்றினாய், ஒளியானதே என் வாழ்க்கையே. கடலே கடலே உன்னிடம்